வணக்கம். தமிழக சட்டப்பேரவையில் பரபரப்பு. முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து கை நீட்டி பேசிய உதயநிதியே வெளியே போங்க என்று கூறிய சபாநாயகரால் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உதயநிதி அவர்கள் கடந்த திமுகவின் ஆட்சியில் பல நல்ல திட்டங்களையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தான் கடன்களை பெற்றோம் என்பதை கூறியிருந்தார். ஆனால் தாவேகாவின் முதல் பட்ஜெட்டில் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாகவும் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாகவும் கடுமையான விமர்சனங்களையும் பட்ஜெட் தாக்கல் விவாதத்தின் பொழுது பேசியிருந்தார். கடந்த 3 நாட்களாகவே சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்று வருகிறது. 4வது நாள் இன்றும் சட்டப்பேரவை கூட்டம் முதல் நாளில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றதற்கு காரணம் சமூக ஊடகங்களும் சில ஒட்டுமொத்தமான வாட்ஸ்அப் உறுப்பினர்கள் கொண்ட அந்த குழு 27,000 மற்றும் 40,000 என்று அட்மின்கள் மூலமாக நடத்தி தமிழக இளைஞர்களது மனதில் மோசமான ஒரு சூழலை திமுகவின் அரசிற்கு எதிராக விதைத்து தற்பொழுது தாவேகா அரசியலில் தற்பொழுது முதல்வராக விஜய் அவர்கள் இருக்கிறார் என்பதை ஆவேசமாக பேசியிருப்பார். அது மட்டுமல்ல, கை நீட்டியும் பேசியிருப்பார். இதனால் சபாநாயகர் முதல்வராக இருக்கக்கூடிய மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரையும் கை நீட்டி பேசுவது தவறு. அவரை மிரட்டக்கூடிய தோணியில் பேசுவதும் தவறு. மக்கள் உங்களை வேண்டாம் என்று கூறியதற்கு காரணத்தை நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களது தந்தை மு.க. ஸ்டாலினிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் அர்ஜுன அவர்கள் தெரிவித்திருப்பது மீண்டும் சலசலப்பை அதிமுகவின் அரசியலில் உருவாக்கியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக உதயநிதி அவர்களது செயல்பாடுகள் தான் தற்பொழுது வரை அமைந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களை கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைய வைத்ததற்கு கொளத்தூர் தொகுதி மக்கள் காரணம் அல்ல. தமிழ்நாட்டில் திமுகவின் நிர்வாக திறமை சரியில்லாததும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான முறைகேடுகளை திமுக சரி செய்ய தவறியதும் கொளத்தூர் தொகுதி மக்கள் கொடுத்த அந்த ஒற்றை தீர்ப்புதான் முதல் சுற்றிலிருந்தே மு.க. ஸ்டாலினை தோல்வியடைய வைத்துள்ளது என்றும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது மகனை இளவரசராக பட்டம் சூட்ட வேண்டும் என்பதற்காக இளம் வயதிலேயே அமைச்சராக அழகு பார்த்தார், துணை முதல்வராக அழகு பார்த்தார். தற்பொழுது அவருக்கு கிடைத்தது ஏமாற்றம் மட்டும்தான் என்பதையும் தெள்ளத் தெளிவாக கூறியிருக்கிறார். தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக உதயநிதி அவர்களது அசூர வளர்ச்சி, தாவேகாவின் ஒட்டுமொத்தமான மீண்டும் அவர்கள் அரியணையில் ஏறக்கூடிய ஒரு மாற்றத்தை உதயநிதி அவர்களது அரசியல் வருகையால் மட்டும்தான் நடந்துள்ளது என்பதையும் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார். எங்களை பார்த்து கை நீட்டி மிரட்டும் தோணியில் பேசக்கூடிய நீங்கள் ஒரு காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்ட திமுகவினர்களுக்கு மக்கள் என்ன பாடம் புகட்டினார்கள்? தொடர்ச்சியாக 2 முறை சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்து எதிர்க்கட்சியாகவும் ஒரு முறை எதிர்க்கட்சி இல்லாமல் 3வது இடத்திற்கும் வந்துள்ளீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். தமிழக மக்களுக்கு நல்லது செய்தால் உங்களை மக்கள் பாராட்டுவார்கள். அதே சமயம் மக்களுக்கு அநீதி செய்தால் உங்களை மக்கள் விரட்டியடிப்பார்கள் என்பதற்கு உதாரணமாக சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசியிருப்பார். இதுபோன்ற மிரட்டும் தோணியில் சட்டசபையில் பேசினால் அவை காவலர்கள் மூலமாக உங்களை வெளிநடத்துவதற்கும் சபாநாயகருக்கு உரிமை இருக்கிறது என்பதையும் தற்பொழுது பேசியிருப்பதால் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டுள்ளனர். மக்கள் யாரும் முட்டாள்கள் கிடையாது. திமுகவிற்கு வாக்களித்தால் நல்லவர்கள், அதுவே தாவேகாவிற்கு வாக்களித்தால் முட்டாள்கள் என்று திமுகவின் நிர்வாகிகள் பொதுவெளியில் பேசுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மேலும் திமுக இதுவரைக்கும் பாஜக உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக மிக பிரம்மாண்டமான கூட்டணி அமைக்கிறோம் என்று வீரவசனம் எல்லாம் பேசிய திமுக தற்பொழுது கூட்டணிகள் எல்லாம் எங்களது பக்கம் வந்த பிறகு நீங்கள் வேறு வழியில்லாமல் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்தீர்கள், இது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்விகளையும் தற்பொழுது அடுக்கடுக்காக சட்டப்பேரவையில் தாவேகாவின் அமைச்சர்கள் கேட்டிருப்பதால் வாய்மூடி நின்றுள்ளார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஏற்கனவே சனாதான பிரச்சனை பற்றி பேசி உதயநிதி அவர்கள் என்னென்னவெல்லாம் மாட்டினார், மேலும் வடமாநிலங்களில் எத்தனை வழக்குகள் எல்லாம் மாட்டினார் என்பதையும் நாம் அறிவோம். அது மட்டுமல்ல, உதயநிதி அவர்கள் சனாதன பிரச்சனையின் காரணமாகத்தான் இந்தியா கூட்டணி தோல்வியடைந்ததையும் நாம் அறிவோம்.
அதே சமயம் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முழுவதுமாக புதுச்சேரியுடன் சேர்த்து 40 இடங்களை வெற்றியடைந்து விட்டோம். நம்மை எதிர்க்க தமிழ்நாட்டில் யாருமே இல்லை என்ற ஆணவத்தில் உதயநிதி அவர்கள் அடுத்த இளவரசராகவும் அடுத்த முதல்வராகவும் வால் போஸ்டர்களை எல்லாம் ஒட்டி தங்களது பெருமைகளை பேசி வீரவாள், வெள்ளிவாள் மற்றும் வெள்ளி இருக்கைகளில் மு.க.ஸ்டாலினை அமர வைத்து மன்னர் பரம்பரை போல் செய்தீர்களே. இப்பொழுது மக்களின் ஒற்றை தீர்ப்பினால் உங்களது ஒட்டுமொத்தமான அரசியலும் தலைகீழாக மாறி 75 ஆண்டுகள் ஆலமரம் என்று கூறுகின்ற நீங்கள் 2 ஆண்டுகளின் உறுப்பினராக வந்த எங்களது எம்எல்ஏக்களது ஒட்டுமொத்தமான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் நேரடியாக ஒளிபரப்பாமல் அதில் திருத்தம் செய்து ஒளிபரப்புங்கள் என்று கூறுகிறீர்களே, இது எந்த விதத்தில் நியாயம் என்று முதல்வர் விஜய் உள்ளிட்ட பலரும் கருத்துக்களை தெரிவித்திருப்பதால் சட்டப்பேரவையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு அவமானம் மட்டும்தான். ஏனென்றால் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடையாமல் இருந்திருந்தால் நிச்சயம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்குமா? நிச்சயம் கிடையாது. அவரும் சட்டசபைக்கு வந்து அவமானப்பட்டிருப்பார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் களத்தில் திமுகவின் நிலைமை இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமைக்கு வந்ததற்கு காரணம் அமைச்சர்களை, திமுகவின் மாஜி அமைச்சர்களை கட்டுக்கோப்பாகவும் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்க தவறியதன் காரணமாகவும் தற்பொழுது இந்த நிலைமைக்கு முழுமையான பொறுப்பை மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதில் துளி அளவு கூட மாற்று கருத்தே கிடையாது. தமிழக அரசியலை பொறுத்தளவிற்கு மு.க.ஸ்டாலின் அவர்கள் எதிர்வரக்கூடிய தேர்தலிலாவது வெற்றியடைவாரா என்று நாம் கேட்டறிந்த பொழுது உள்ளாட்சி தேர்தலில் மொத்தம் 16 மேயர் பதவி இருக்கிறது. இந்த 16 மேயர் பதவிகளில் ஒரு மேயர் பதவியை கூட இனி திமுக கைப்பற்றாது. அதிலும் குறிப்பாக சென்னை கோட்டை திமுக தான் என்று கூறி வந்த ஒட்டுமொத்த திமுகவிற்கும் சேகர்பாபு அவர்கள் மூலமாக தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு இடங்களில் கூட திமுக அடுத்த தேர்தலில் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. மேயர் பிரியா அவர்கள் அடுத்த கவுன்சிலர் கூட ஆக முடியாது என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. சட்டப்பேரவையில் கை நீட்டி பேசிய உதயநிதி அவர்களை எச்சரிக்கை செய்த சபாநாயகரின் செயல்பாடுகள் சரியா தவறா என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் விதமாக அரசியல் களத்தில் தற்பொழுது கூட்டணிகள் எல்லாம் திமுகவிற்கு எதிராக இருப்பதால் பாஜகவுடன் திமுக கைகோர்த்து இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்தால் திமுக வெற்றியடையுமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். சட்டப்பேரவையில் உதயநிதியின் செயல்பாடு சரியா தவறா என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.